ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு போரூர் ஜங்ஷன்லேருந்து வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபேஸ் 2 ப்ராஜெக்டோடைய லேட்டஸ்ட் அப்டேட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்துட்டு பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து போரூர் ஜங்ஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபேஸ் 2 மெட்ரோ ஸ்டேஷனுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டு போட்டேன். அந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், இது மாதிரி வந்து போரூர்லேருந்து வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, போரூர் ஜங்ஷனில் இருந்து வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய பஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 9 பஸ் ஸ்டாப்பில் மெட்ரோ ஸ்டேஷன் கணக்கு பண்ணிட்டுனா கிட்டத்தட்ட 3 ஸ்டேஷன் இல்லைங்க. ஸோ எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பேக் ஜேபி எபிக்ஸ். நான் உங்கள் ஜேபி. பார்க்கலாமா? வாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போரூர் ஜங்ஷன். இதுதான் வந்து போரூர் ஜங்ஷனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டி நம்ம வந்ததுக்கப்புறமா அங்கே ஒரு மெட்ரோ ட்ராக் ஒன்று கிராஸ் ஆகுது பார்த்திங்களா? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதாவரம் போகக்கூடிய மெட்ரோ ட்ராக்குங்க. அது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா காரம்பக்கம் பஸ் ஸ்டாப்புங்க. ஆனால் வந்துட்டு ஆன்லைனில் வந்து மெட்ரோவோடைய டீட்டெயில்ஸ் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரம்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பதில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது ஆலப்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. போரூர்லேருந்து அடுத்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு ஆலப்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் தான் வருது. ஸோ இந்த பில்லரில் கூட வந்துட்டு ஆலப்பக்கம் தான் போட்டிருக்குங்க. பஸ் ரூட்டை பொறுத்த வரைக்கும் போரூர் ஜங்ஷன் முடிஞ்ச உடனே காரம்பக்கம் பஸ் ஸ்டாப் வரும், அதுக்கப்புறமா ஆலப்பக்கம் வரும், அதுக்கப்புறம் வல்சலவாக்கம் வரும். மெட்ரோ ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து அப்படியே உல்ட்டாவாக போட்டிருக்காங்க. போரூர் மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்ச உடனே என்ன வருதுன்னா ஆலப்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் தான் காமிக்குதுங்க. அதுக்கப்புறமா தான் காரம்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் காமிக்குது. அது எதனால் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மெட்ரோ ட்ராக்கோடைய பீமில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், காரம்பக்கம் தான் போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து காரம்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். ஓகேங்களா? நான் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா போரூர் முடிஞ்சதுக்கப்புறமா வர்றது வந்து காரம்பக்கம் தான் வரணும். இது வந்து ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல. காரம்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து வலசலவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் இந்த இடத்துல தான் அங்கே வருது. வலசலவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா, நம்ம பஸ் ரூட்டில் வரும்போது வந்து கேசவர்த்தினி அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப் ஆண்ட தான் இப்போது வலசலவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் பஸ் ரூட்டில் வரக்கூடிய நபர்களாக இருந்திருந்தால் அந்த கேசவர்த்தினி மெட்ரோ ஸ்டேஷன் கிடையாது. அடுத்தது வரப்போகிறது ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷனுங்க. ஆழ்வார் திருநகர் பஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப் வந்து இங்கே தான் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ அது வந்து அந்தளவுக்கு மாற்றம் கிடையாது. பஸ் ரூட்டில் வரக்கூடிய ஆழ்வார் திருநகர் பஸ் ஸ்டாப்பு பக்கத்திலே தான் மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குது. அந்த பஸ்ஸு நிற்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஆழ்வார் திருநகர் பஸ் ஸ்டாப்பு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இது வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்குங்க. ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அடுத்தது டைரெக்டாக ஆவச்சி ஸ்கூல் மெட்ரோ ஸ்டேஷன் தான். இடையில விருகம்பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் கிடையாது. ஏன்னா விருகம்பக்கம் மார்க்கெட்டு வழியாக வந்து கோயம்பேடு மாதாவரம் வழியாக வந்து ட்ராவல் ஆகுது. அந்த இடத்துல வந்து அந்த ட்ராக் வந்து பிரிகிறதுனால இந்த இடத்துல வந்து ஸ்டேஷன் இது வரைக்கும் வந்து அலாட் பண்ணலாங்க. இந்த இடத்தோடைய பேர் வந்துட்டு சாலிகிராமம் வேர்ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மெட்ரோ ஸ்டேஷனுடைய பேரும் வந்துட்டு சாலிகிராமம் வேர்ஹவுஸ் ஸ்டேஷன் தான் இருந்தது. ஸோ அப்டேட்டில் இருக்கிறது அதுதான். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிச்சி ஸ்கூல் மெட்ரோ ஸ்டேஷன் போட்டிருக்குங்க. பஸ் ரூட்டில் வர்றவங்க வந்து போரூர் டு வடபழனி வர்றவங்க வந்துட்டு அவிச்சி ஸ்கூலோடைய பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த இடத்துல தான் வந்துட்டு அவிச்சி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு அப்படியே பின்னாடி தான் வந்து அவிச்சி ஸ்கூலும் இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கும் அவிச்சி ஸ்கூல் மெட்ரோ ஸ்டேஷன். அவிச்சி ஸ்கூல் மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்ச உடனே அடுத்து வர்றது வந்துட்டு சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷனுங்க. சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கரெக்டாக ஏவிஎம் ஸ்டூடியோவுக்கு முன்னாடி தாங்க இருக்குது. சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து வடபழனி பஸ் டிப்போ வரும். ஆனால் என்ன ஒன்றுனா வடபழனி பஸ் டிப்போக்கு மெட்ரோ ஸ்டேஷன் கிடையாது. ஸோ
ஸோ நேராக வந்துட்டு வடபழனி பழைய மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல தான் போய் ஆகணும். இதுதான் வந்து வடபழனி பஸ் டிப்போ. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் கிடையாதுங்க. வடபழனி பஸ் ஸ்டாண்டு இல்லைனா வடபழனி டிப்போக்கு நீங்கள் வந்து பஸ்ஸு ஏறணும், இல்லை இங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஒன்று சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கிட்டு ஒன்று அங்கேருந்து நீங்கள் நடந்து வரணும், இல்லைனா வந்து ஷேர் ஆட்டோவில் நீங்கள் வந்து இறங்கணும். ஓகேங்களா? ஸோ சாலிகிராமம் மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்சாச்சுன்னா அடுத்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கரெக்டாக எங்கே வருதுன்னா அந்த ஓல்டு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து இறங்க ஆகணும் நீங்கள். நம்ம நேராக வந்துட்டு இப்போது வடபழனி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். கமலா தேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அங்கே தான் கமலா தேட்டர் இருக்குது. அதுக்கு நேரில் தான் வந்துட்டு வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் வருது. இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு வடபழனி ஃபேஸ் 1 மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இந்த மெட்ரோ ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து சென்ட்ரல் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ட்ராக் இருக்கும். ஸோ ஃபேஸ் 1 மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இந்த மெட்ரோ ட்ராக் தெரியுது பார்த்திங்களா, இந்த ஃபேஸ் 1 மெட்ரோ ட்ராக்குக்கு மேலே தான் வந்துட்டு கிராஸ் பண்ணி போகிறது வந்து ஃபேஸ் 2 ட்ராக்குங்க. ஸோ வடபழனி தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். வடபழனி முருகன் கோயில் இந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்து பவர் ஹவுஸ் கோடம்பாக்கம் போயிட்டுருக்கோங்க. வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்சாச்சுன்னா அடுத்தது வந்து கோடம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் தான் போட்டிருக்குங்க. பஸ் ரூட்டை பார்த்தீங்கன்னா வடபழனி முடிஞ்சதுக்கப்புறமா கோடம்பாக்கம் ரூட்டில் வந்து பவர் ஹவுஸ் பஸ் ஸ்டாப் வரும். ஸோ மெட்ரோ ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா டைரெக்டாகவே கோடம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் தான் இருக்குது. ஸோ கோடம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிறதுக்கும் கோடம்பாக்கத்துக்கும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் போகுது. அந்த அண்டர் கிரவுண்டில் எங்கே போகுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா அதுக்கு மேலே வந்து இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலைங்க. அண்டர் கிரவுண்டு உள்ள போகக்கூடிய அந்த இடத்த வந்து காமிக்க முடியுமான்னு பார்க்குறேன். அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியல, ட்ரை பண்ணுறேன். இதுதான் வந்து லிபர்ட்டி மீனாட்சி காலேஜு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து இப்போ அண்டர் கிரவுண்டில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அண்டர் கிரவுண்டில் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்குங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து அண்டர் கிரவுண்டுக்கு ரீச் ஆகுது. அண்டர் கிரவுண்டில் ஒர்க் நடந்துகிட்ருக்குங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் வந்து பூந்தமல்லி ஹைவேஸ்லேருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் போகக்கூடிய இந்த மெட்ரோ ட்ராக்கு வந்துட்டு இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக சிங்கிள் பில்லரில் டபுள் டக்கர் ட்ராக்கு வந்துட்டு நம்ம சென்னையில், அதுவும் வந்து வடபழனி டு போரூர் இந்த சரௌண்டிங்கில் தாங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. மெட்ரோ தரப்பில் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு நேம் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. நம்ம நேரில் போய் பார்க்கும்போது வேறு ஒரு நேம் ஆஃப் லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா சில மாற்றங்கள் வந்தாலும் வரலாங்க. இதுதான் வந்துட்டு நம்ம போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டி கோடம்பாக்கம் அண்டர் கிரவுண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு அப்டேட்டு. ஸோ ஸ்டேஷன் எங்கெங்கே வருது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து பதில் சொல்கிறேன். மறுபடியும் நல்ல ஒரு வீடியோவோடு சந்திக்கிற வரைக்கும் உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன் ஜேபி.